தாவேகாவின் பூந்தமல்லி வேட்பாளர் பிரகாசம் என்கிற குட்டி மீது திருவள்ளூர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் பெண் ஒருவர் பாலியல் புகார் அளித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பூந்தமல்லி தனி தொகுதி திரு ஆர் பிரகாசம், திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர். திருவள்ளூர் மாவட்டம் திருவூர் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் தாவேக மகளிர் அணி நிர்வாகியாக செயல்பட்டு வருகிறார். இந்நிலையில் கடந்த ஜூன் மாதம் திருவள்ளூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கலந்து கொண்டார். அதில் அப்பெண்ணும் கலந்து கொண்டதாகவும் அப்போது அருகிலிருந்த தாவேக தெற்கு மாவட்ட செயலாளர் பிரகாசம் என்கிற குட்டி என்பவர் அருகில் நின்றவாறு பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் தனிமையில் உல்லாசமாக இருக்கலாம் எனவும் வற்புறுத்தியதாக சொல்லப்படுகிறது. இதுகுறித்து தனது கணவரிடம் அவர் தெரிவித்துள்ளார். அவர் மாவட்ட செயலாளர் அலுவலகத்திற்கு சென்று கேட்டதற்கு, உன் மனைவியின் கையை பிடித்து இழுத்தேனா உள்ளிட்ட ஆபாசமான வார்த்தைகளால் பேசியதாகவும், எல்லாவற்றிற்கும் அனுசரித்தால் மட்டுமே கட்சியில் பயணிக்க முடியும் என்றும், நேற்று நடந்ததை வெளியில் சொன்னால் கொன்றுவிட்டு தடயமே இல்லாமல் செய்துவிடுவேன் என்றும் பகிரங்கமாக மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தாவேக தலைமை அலுவலகத்திற்கு சென்று அந்த பெண் மற்றும் அவரது கணவர் புகார் அளித்துள்ளனர். நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து அப்போது புகார் எதுவும் அளிக்காத நிலையில் நேற்று வேட்பாளர் பட்டியலில் பூந்தமல்லி தொகுதியில் பிரகாசம் என்கிற குட்டி போட்டியிடப் போவதாக விஜய் அறிவித்ததால் அதிர்ச்சி அடைந்ததாகவும், கட்சியின் பெண் நிர்வாகியை பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கொடுத்த புகாரில் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தற்போது புகார் அளித்திருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தமிழக வெற்றி கழகத்தில் மகளிர் அணி நிர்வாகியாக இருக்கிறேன். நான் ஒரு 6 வருஷமாக இருக்கிறேன் இந்த ஃபீல்டில். எனக்கு இதில் ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, எங்கள் மாவட்ட செயலாளர் ரொம்ப மன கஷ்டப்படுத்துகிற மாதிரி, மனசு ரீதியாகவும் சொல்கிறதுக்கு அசிங்கமாக இருக்குது. ஒரு பெண்ணை எந்த அளவுலாம் டார்ச்சர் பண்ணணுமோ அப்படிலாம் அவர் பண்ணுறாரு. இது ஒரு கல்யாண நிகழ்ச்சியிலே ஐஆர்என் மண்டபத்துலேயும் பொது இடத்துலையும் அவர் தகாத இடத்துலலாம் டச் பண்ணதை எவிடன்ஸும் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இதை நாங்கள் அவர்கிட்ட போய் கேட்டு முறையிட்டதுக்கு, நீ ஒரு லேடி, ஒரு பொம்பளை, உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு, நீ இதை வெளியே சொன்னால் என் பேர் டேமேஜ் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணனா நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டார். இது நடந்து ஒரு 6 மாதம் ஆகிடுச்சு. எங்கள் ஹஸ்பண்டையும் தான் கூட்டிகிட்டு போனேன். நான் தனியாக போய்ட்டு பேசவே இல்லை. திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர்னால் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு பேர் வேணுனாலும் நான் சொல்கிறேன். அவர் பேர் பிரகாசம். இப்போ வேட்பாளராக வேறு அவர் அறிவிச்சிருக்கிறாங்க. பூந்தமல்லி தொகுதியில் அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், மெயினான விஷயம் என்னென்னா, இந்த விஷயம் நடந்து 6 மாதங்கள் ஆகியும் நாங்கள் இதை தலைமையில் கொண்டு போயிட்டு அந்த ஸ்பாட்லேயே நாங்கள் கேட்டோம். தக்க நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு தலைமையில் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்ததுனால நாங்கள் கட்சி பயணத்தை நான் மேற்கொண்டு தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருந்தோம். அவருக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கல, அவருக்கு எதுவும் நாங்கள் பண்ண மாட்டோம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அவர் தான் வேட்பாளர்னோடனே நான் மனதளவுலையும் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி எனக்கு நெஞ்சு வலியே வந்துடுச்சு. நேற்று ஃபுல்லாக என்னால் எதுவுமே முடியல. ஏன்னா ஒரு லேடியே இந்த அளவுக்கு ஒரு மாவட்ட நிர்வாகியில் நான் இருக்கிறேன். எனக்கு கீழே எவ்வளோ லேடிஸ் இருக்காங்க. ஆனால் நிறைய பேருக்கும் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு பர்சனலாகவும் சொல்லியிருக்காங்க. அவங்க கண்டிப்பாக எல்லோரும் முன் வருவாங்க. இதுக்கு என்ன தக்க தண்டனை எடுக்கணுன்றது உங்கள் மீடியா உங்களுக்கே தெரியும். எங்கள் கழக தலைவரும் இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஒரு மகளிருக்கான அங்கீகாரம் வேணும்னு சொல்லிட்டு மகளிருக்கு குரல் கொடுத்தவர் எங்கள் கழக தலைவர், தமிழக வெற்றி கழக தலைவர். அவர் இப்போ வேட்பாளராக அறிவிச்சிருக்காருன்றதை என்னால் மெயினாக இதை ஜீர்ணிக்க முடியல. என்னென்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க? அவர் என்ன தவறு செஞ்சாரோ அதை தாங்க கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்குறேன். எந்த மாதிரி கம்ப்ளைண்ட்? பாலியல் புகாரை தாங்க கொடுத்துருக்கேன். ஏன்னா அவர் பண்ணது அப்படி தான் பண்ணார். என்கிட்ட பேசின விதமும் அப்படி தான் பேசினார். நாங்கள் போயிட்டு அதை நான் தட்டி கேட்டதுக்கும் அவர் என்னை வார்ன் பண்ணியிருக்கிறதும் அப்படி தான் பண்ணார். அதனால் இதுக்கு ஒரு நல்ல முடிவு எங்கள் கழக தலைவர் எடுப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம். ஆதாரம் இருக்குது? எந்த மாதிரி ஆதாரம்? வீடியோஸும் இருக்குங்க, ஃபோட்டோஸும் இருக்குது. இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க? விசாரணை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. டிஎஸ்பி விசாரணை எடுப்பாங்க, நடவடிக்கை எடுப்பாங்க. எஸ்பி ஆஃபீஸில் தாங்க கொடுத்தோம். இல்லை அவங்க என்ன சொன்னாங்க? காவல்துறை தரப்பு நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க, விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை கம்ப்ளைண்ட் எஸ்பி சார் கிட்ட கொடுத்தீங்களா இல்லை வேறு யார்கிட்ட கொடுத்தீங்க? எஸ்பி சார் மூலிமா தான் போச்சு. இல்லை, இப்போ ஏற்கனவே 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை நீங்கள் அப்போவே வெளியில் கொண்டு வராமல் இப்போ வேட்பாளராக இல்லை சார், நீங்கள் கேட்குறது கரெக்டான கொஸ்டின். 6 மாதத்துக்கு பிறகு இப்போ இது பண்ணுறது பண்ணோன்னு இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணோம். ஓகேவா? பண்ணாத பட்சத்தில் தான் இப்போ கொடுத்ததே. அவங்க எங்களை வெயிட் பண்ண சொன்னாங்க. ஓகேவா?
நான் மறுநாளே இது நடந்து மறுநாளே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க, நைட்டே இன்ஃபார்ம் பண்ணாங்க. மறுநாள் அவர் ஆஃபீஸுக்கு போயிட்டு இது போல் நீங்கள் பண்ணுறது சரியில்லை, இது தப்பு அப்படி சொன்னேன். ஓகேவா, இது போலலாம் நடந்துக்காதீங்க, மற்றவங்ககிட்ட எங்கள் இதில் இது போல் நடந்துக்காதீங்கன்னு சொன்னேன். சொன்னதுக்கு வெளியே போன்னு சொன்னார் ஃபஸ்ட்டு அவங்கள. அதுக்கு பிறகு உன் பொண்டாட்டியை நான் கையை பிடிச்சி எடுத்தேனா இல்லை சேலையை பிடிச்சி எடுத்தேனா, அப்போ தான் எனக்கு கோவம் வந்தது. கோவம் வந்த உடனே அன்றைக்கி மதியமே வந்து தலைமைக்கு போய் சொன்னேன். தலைமையில் வந்து ஒரு 3 பேர் இது பண்ணாங்க. நான் இது என்ன ஏது ஆக்ஷன் எடுக்கிறேன், நீங்கள் போங்க, இதை பெருசாக ஆக்காதீங்க, நான் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு என்கிட்ட சைன் வாங்கின்னு இது அமுச்சு விட்டாங்க. நானும் பொறுமையாக இருந்தேன். அதுக்கு பிறகு இவங்களும் கட்சி பண்ணி எல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. நான் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். நேற்று மதியம்தான் அவரே இங்கே இது ஆகணும் போது இதுக்கு பிறகு அவர் மேலே எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு சொன்ன இதுனால தான். அதுவும் வந்து அந்த பிரச்சனை அன்னியோட முடியாத அவர் அதுக்கு பிறகு பயங்கர மென்டல் டார்ச்சர் கொடுக்குறாரு. அதுவும் வந்து அவரை சுற்றி இருக்கிறவங்க அவ்வளோ ஒரு இது பண்ணுறாங்க. இல்லை, இப்போ இவங்க மேலே ஆல்ரெடி ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா போஸ்டிங் போட்டு தரல அதுக்காக இவங்க இது பண்ண சார். அதெல்லாம் போஸ்டிங் அதெல்லாம் கிடையவே கிடையாது சார். போஸ்டிங்லாம் இப்போ எதிர்பார்த்து யாரும் இல்லை சார். ஓகேவா, நாங்கள் யாருமே குறை சொல்லல. போஸ்டிங்லாம் இங்கே எதுவுமே இல்லை சார். போஸ்டிங்லாம் கிடையவே கிடையாது. நான் வந்து கட்சி இதுவாகவும் வரல, ஒரு தனிப்பட்ட சங்கீதா ஒரு வீட்டுக்காரனா வந்து கேட்குறேன். அன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வந்து அவர்கிட்ட போய் ஆஃபீஸ் ஆண்ட பேசினதுக்கு அங்கேயே கரெக்டான பதிலாக இருந்தால் நான் அடுத்த ஸ்டெப்பு தலைமைக்கு போயிருக்க மாட்டேன். தலைமைக்கு போயும் எனக்கு கரெக்டான ஸ்டெப் வந்துன்னா நான் இங்கே வந்திருக்க மாட்டேன். 6 மாதம் நான் வெயிட் பண்ணியிருந்தேன். என் இடத்துலேருந்து யாருன்னா வெயிட் பண்ணுவாங்களா? என் இடத்துலேருந்து யாருன்னா வெயிட் பண்ணுவாங்களா? நான் ஒரு நல்ல முடிவு வரும் அவர் தலைமையில் சொன்னாங்க. அதனால தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருந்தோம். இதுக்கு பிறகு பேசுறது எனக்கு அவ்வளோ ஒரு சங்கடமாக இருக்குது. ஏன்னா இது அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது.